ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் லாஸ்ட்டாக போட்ட பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா 2006 நொய்டாவில் ஒரு க்ரௌடடான ஏரியா. அந்த க்ரௌடடான ஏரியாவில் சின்ன சின்ன பெண் குழந்தைகள் அப்புறம் பெண்கள் எல்லாருமே காணாம போக ஆரம்பித்தாங்க. எப்படி காணாம போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அங்கே இருந்த பேரண்ட்ஸ் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மேபி போலீஸும் நினச்சது அவங்க ஓடி போயிருக்கலாம், இல்லை யாராவது கடத்திட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு புது ஸ்பெக்குலேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அங்கே யாருக்குமே தெரியாது ஒரு மர்மமான விஷயம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ் and welcome to my podcast. Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jash. நொய்டா, அங்கே நிதாரின்னு ஒரு ஏரியா. நார்மல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான் அங்கே இருப்பாங்க. டெய்லி ஒர்க்கர்ஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் தான் அங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் ஃபினான்ஷியலாக புவர் பீப்புளாக தான் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. டெய்லி லைஃப் நார்மலாக தான் இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைகள் தெருவில் போய் விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, இந்த மாதிரி டெய்லி லைஃப் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் 2005 ஒவ்வொரு ஆளுங்களா, ஒவ்வொரு குழந்தைங்களா, ஒவ்வொரு பெண்களாக காணாமல் போக ஆரம்பித்தாங்க. ஏன் எதுக்குன்னு யாருக்குமே தெரியல. ஃபஸ்ட் அவங்க பேரண்ட்ஸே நினச்சாங்க என் புள்ள மேபி லவ் பண்ணி ஓடி போயிருக்குமோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன்ஸ் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. அதனால் சில பேர் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணவே இல்லை. ஆனால் குழந்தைங்க, அதாவது பெண் குழந்தைகள் அப்புறம் லேடிஸ் காணாமல் போகிறது குறையவே இல்லை. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸும் அதான் சொல்லுச்சு, மேபி உங்கள் பொண்ணு யார் கூடயாவது ஓடி போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கலாம். அந்த மாதிரி போலீஸ் புது புது கதை சொல்லுச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் புவர் பீப்புள், அவங்க வாய்ஸ் யாருக்குமே கேட்கல. அப்போ அவங்களே நினச்சாங்க நம்மளே போய் தேட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையும், ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா இடத்துலையும் அவங்க நைட்டு ஃபுல்லாக தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் பெண் குழந்தைகளும் பெண்களும் காணாமல் போகிறது அங்கே குறையவே இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 2006 எண்டில் அங்கே ஒரு பெரிய பங்களா இருந்துச்சு. அங்கே அதே ஏரியாவில் தான் பக்கத்தில் ஒரு பெரிய ட்ரெயின், அதாவது சாக்கடை ஓடிட்டு இருந்தது. அங்கேருந்து பயங்கர கெட்ட ஸ்மெல். யார் நிதாரியிலேருந்து எந்த மக்கள் அந்த வழியாக கிராஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்குலாம் அவ்வளோ ஸ்மெல் அடிச்சது, அவ்வளோ கேவலமான ஸ்மெல். ஃபஸ்ட்டு எல்லோரும் நினச்சாங்க அங்கே யாரோ ஏதோ செத்துப்போன அனிமலை போட்டிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது குப்பைகளை போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா அந்த ஸ்மெல் குறையவே இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாச்சு. அங்கேருந்த தெருநாய்கள்லாம் போய் என்ன ஸ்மெல்லுன்னு ஸ்மெல் பிடிச்சி எதையோ பிடிச்சி வாயில் கவ்வி இழுத்துட்டு இருந்தது. மக்களுக்கு சந்தேகம், டே பை டே ஸ்மெல் அதிகமாகறதுனால, இந்த நாயும் ஸ்ட்ரேஞ்சாக பண்ணுறதுனால போய் அந்த ட்ரெயினில் என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தாங்க. அப்போது ஷாக்கிங்கான விஷயம் கிடச்சிது. போலீஸ் எல்லாருமே அந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. அப்போது இறங்கி அந்த ட்ரெயினில் தேட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அங்கே சின்ன சின்ன மண்டையோடுகள், அதாவது ஸ்கல் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கை, கால், அப்புறம் சின்ன சின்ன ஃப்ராக்ஸ், அப்புறம் செருப்பு,
இந்த மாதிரி குழந்தைங்களும் பெண்களோட ட்ரெஸ் அண்டு சின்ன சின்ன உடம்போட பீசஸ் இந்த சாக்கடையில் கிடச்சிது இந்த ட்ரெயின்குள்ளே. போலீஸ் அதெல்லாம் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு அதெல்லாம் இந்த காணாம போன பெண்களோடதும் சின்ன பெண் குழந்தைங்களோடதும். இந்த ஹோல் ஏரியா ஷாக் ஆச்சு. பேரண்ட்ஸ் எல்லாம் நெஞ்சை பிடிச்சி அழுதாங்க. நிறைய பேருக்கு மயக்க போட்டு உழுகிற அளவுக்கு அந்த சீன் இருந்துச்சு. எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா நியூஸ்லேயும் இது ஃப்ளாஷ் நியூஸாக மாறிச்சு. எல்லாரும் ஒவ்வொரு பேர் வச்சாங்க. நொய்டா சீரியல் கில்லிங்ஸ், நிதாரி கில்லிங்ஸ். ஏன்னா அவ்வளோ பிணங்கள், அதாவது அவ்வளோ பிணங்களோட பீசஸ் அந்த ட்ரெயினில் கிடச்சிது. போலீஸ் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. யார் காரணம், எப்படி, யார், எதுக்கு, ஏன், எல்லாத்துக்கும் போலீஸ்க்கு ஆன்சர் கிடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அந்த பெரிய பங்களா சொன்னல, அந்த பங்களாவோட சர்வெண்ட் அவன் ஏதோ கொஞ்ச நாளாகவே ஸ்ட்ரேஞ்சாக ஏதோ நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தான். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், சம்திங் ஃபிஷ்ஷியா. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவனை தான் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா ஏதோ அவன்கிட்ட தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அவன் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் தோணுச்சு. அவன் பேர் தான் சுரீந்தர் கோலி. போலீஸ்க்கு அவன் மேலே சந்தேகம் வந்து அவனை கஸ்டடியில் எடுத்தாங்க, இன்வெஸ்டிகேட்டும் பண்ணாங்க. ஃபஸ்ட்லேருந்து அவன் காமாக இருந்தான், எதையுமே அவன் ஒத்துக்கவும் இல்லை. போலீஸ் மேலே நிறைய ப்ரெஷர் வந்துச்சு அந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும்னு. ஏன்னா பப்ளிக்கும் பேனிக் ஆக ஆரம்பித்தாங்க. அவன் சொன்ன டீட்டெயில்ஸ் போலீஸ்க்கே ஷாக்காக இருந்துச்சு. அவன் வீட்டை போய் செக் பண்ண ஆரம்பித்தாங்க போலீஸ். அவன் வீட்டில் அந்த காணா போன குழந்தைங்களோட ட்ரெஸ், அவங்களோட ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் அவங்களோட ஹேர் கிளிப்ஸ், ஒரு ஹேர் பேண்ட், அந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் கிடச்சிது. அங்கேருந்து டிஎன்ஏ ட்ரேசஸ் எடுத்து ஃபாரன்சிக் கிட்ட கொடுத்தாங்க. அப்போ க்ராஸ் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, அந்த காணா போன குழந்தைகள், பெண்கள் 2 பேரோட எல்லாத்தோட எவிடன்ஸ், அதாவது டிஎன்ஏ ட்ரேசஸ், அந்த வீட்டில் கிடச்ச டிஎன்ஏ ட்ரேசஸ் கூட மேட்ச் ஆகுதுன்னு. போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து அரெஸ்ட்டும் பண்ணாங்க. போலீஸ்க்கு இன்னும் புரியல, எப்படி ஒரு ஆள் தனியாக இத்தனை பேரை மர்டர் பண்ணி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய புது புது தியரிஸ் உருவாச்சு. அப்போ தான் போலீஸ்க்கு இன்னொருத்தர் மேலேயும் சந்தேகம் வந்துச்சு. அதான் அந்த பங்களாவோட ஓனர் முனீந்தர் சிங் பந்தர். அந்த ஆளையும் அவங்க தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கஸ்டடியில் எடுத்தாங்க. அந்த ஆளு எதுவுமே ஒத்துக்கல. இப்படியே ரொம்ப நாள் போச்சு. இந்தியா ஃபுல்லாக இது ஒரு பெரிய சென்சேஷனல் கேஸாக மாறிச்சு. எல்லாரும் புது புது தியரிஸோட அந்த கேஸை அணுகுனாங்க. நிறைய பேர் சொன்னாங்க போலீஸ்னால் ப்ராப்பர் எவிடன்ஸ் இந்த கேஸ்க்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் இத்தனை எவிடன்ஸ் கிடச்சதில்ல, இந்த எவிடன்ஸ் போதாதா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறக்கு? சுரீந்தர் கோலி மேலே 2 டைம் டெத் சென்டென்ஸ் வந்துச்சு. தூக்கு மேடை வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் போலீஸ் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணலை. நிறைய ஓட்டைகள் அந்த கேஸில் இருந்துச்சு. ரொம்ப இயர்ஸ், அதாவது 2025 சுரீந்தர் கோலியை ரிலீஸ் பண்ணாங்க கோர்ட். ஏன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் அவனை கன்விக்ட் பண்ண எதுவுமே கிடைக்கல. 2023 முனீந்தர் சிங் பந்தரையும் கோர்ட் ரிலீஸ் பண்ணுச்சு. இது ஏன் இவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குன்னா, போன்ஸ், ஸ்கல் ஃப்ராக்மெண்ட்ஸ், டிஎன்ஏ ட்ரேசஸ், இத்தனை விஷயம் கோர்ட்டுக்கு போலீஸ்க்கும் கிடச்சும் அவங்கள கன்விக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை, நிறைய கவரப் ஸ்டோரிஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருந்த மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சுரீந்தர் கோலி தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிதாரியில், அந்த ஏரியாவில் யாருனாலையும் இந்த விஷயத்தை மறக்கவே முடியல.
எல்லாருக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இன்னும் பயத்தோடு தான் இருக்காங்க. குழந்தைங்கள அவங்க பாதுகாப்பாக எங்கே போனாலும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த அளவுக்கு பயத்தோடு தான் இன்னும் பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. இதுதான் நிதாரி கில்லிங்கோட ஃபேக்ட்ஸ். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் மை டுடேஸ் பாட்காஸ்ட். ஸோ எல்லோரும் ஸ்டே சேஃப். இந்த நிதாரி கில்லிங் மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ க்ரைம் ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் நான் வரேன். ஸோ அன்டில் தென், டாட்டா, பை அண்ட் குட் நைட். கீப் சப்போர்ட்டிங் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். ஸ்பாட்டிஃபைலேயும் இருக்குது அண்ட் யூடியூப்லேயும் இருக்குது. எதில் வேணாலும் கேட்டு ஹாப்பியாக இருங்க. டாட்டா, பை.